ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாள் காலையிலேயே பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நின்றுட்டுருக்கேன். எப்பவுமே காலையில் பரபரப்பான வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நின்று வெளியில் அப்படியே பார்த்துட்டு, என்கிட்ட ஒரே ஒரு ரோஸ் செடி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியுமே இது ஒரு ரொட்டீனாக வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த ரோஸ் செடிக்கு பெரிய பராமரிப்புன்னு எதுவுமே இல்லை. சும்மா முட்டைத்தோல் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த ஒரு செடி இருக்கிறனால பெருசாக எதுவும் நான் பராமரிக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. காலையில் வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். நைட் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கழுகி வைக்காமே தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா, சுண்டல் குழம்பு, அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு மதியத்துக்கு அப்பளமோ ஆம்லெட்டோ போட்டு ஓட்டிக்குவோம். சின்ன பையனுக்கு வந்து எக்ஸாம் லீவ் விட்டதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுகிட்டோம் அப்படின்னாலே நம்ம கிச்சன் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். பாத்திரம் சிங்க்கு ஃபுல்லாக இருந்தாலே ரொம்ப பார்க்க கிச்சன் வந்து கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த லஞ்சு ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேலை இந்த பாத்திரத்தை கழுகுற வேலை தான். நைட்டே கழுகி வச்சுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா எந்த டென்ஷனுமே இருக்காது, ரிலாக்ஸாக எழுந்திரிக்கலாம். நேற்று வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே பாத்திரமெல்லாம் போட்டு வச்சதுனால தான் இவ்வளோ பார்க்க கசகசன்னு தெரியுது. அதனால் ஃபஸ்ட்டு வேலை வந்தோடனே பாத்திரத்தை கழுகிட்டேன். இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுகுனாதான் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி கிச்சன் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு இந்த கவுண்டர் டாப் மேலெல்லாம் தண்ணி வடிஞ்சிருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். மீன் வாங்கி வச்சது இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அடுத்தடுத்து வேலைகள் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம் அப்படின்னா அப்படியே வேலை வந்து சோம்பேறித்தனமாக பெண்டிங் ஆயிரும். அதனால் கையோடு இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம தண்ணி தள்ளுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல கிச்சன் நீட்டாக க்ளீன் ஆயிடுது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிமார்ட்டில் தான் வாங்கினது. இதோட ரேட்டுமே வந்து 50 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். அடுத்ததாக மீன் கழுகணும். மத்தி மீன் வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதை கழுகி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை கழுகிட்டுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி நான்வெஜ் வாங்கும்போது இவங்க வேலைக்கு காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுனால மதியம் வந்து சமைக்க மாட்டேன். மீன் குழம்பா இருந்துச்சுன்னா மதியமே சமைச்சு வச்சுருவேன். இப்போ மீனெல்லாம் கழுகிட்டு மசால் மட்டும் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நைட்டுக்கு தான் வந்து மீன் பொரிக்கிறதோ குழம்பு வைக்கிறதோ அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கலை. எங்கள் வீட்டில் வந்து பெருசாக மீன் குழம்பு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. குழம்பு சாப்பிடுவாங்க, ஆனால் மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க. குழம்புல போடுற மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எப்போவுமே ஒரு 4 மீன் மட்டும்தான் போட்டு குழம்பு வைப்பேன். மற்றபடி பொரிக்கிறதுக்கு தான் வந்து நிறையவே எடுத்துக்குவேன். மீன் குழம்பு வச்சா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவோம். பசங்க சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. அதில் இருக்கிற மீன் வந்து சுத்தமாக எடுத்துக்க மாட்டாங்க. குழம்பு மட்டும் எடுத்துக்குவாங்க. அதனால் மீன் குழம்பு வைக்காமல் இருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து வைக்கலை. இந்த மீனை கழுகிட்டு மசால் தடவி வச்சுட்டோன்னா கொஞ்சம் மசால் பிடிச்சிக்கும். நைட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கழுகிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் மீன் கழுகுவேன். அம்மா தான் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. மீன்கார் வந்து இப்படி தான் தலையை பிச்சுட்டு தான் கொடுத்துட்டு போனாங்க போல். அதனால் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மத்தி மீன் கழுகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து பொடியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நின்று ரொம்ப நேரம் நம்ம வந்து கழுக வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே எந்த மீனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. தண்ணி ஊற்றாமல் கல்லுப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கழுகிக்கங்க. இப்போ வந்து மீனெல்லாம் நான் கழுகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் தான் வந்து சேர்த்திக்க போகிறேன். ரொம்ப அவசரமான வேலைகளில் மட்டும் இன்ஸ்டன்ட் மசாலா சேர்த்திக்குவேன். மீன் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்திக்குவேன். இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். சீரகத்தூள், கடலை மாவு சேர்த்திருக்கேன். கடலை மாவு வந்து முடிஞ்ச வரைக்கும் சேர்த்திக்கங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டயட்டில் இருக்கவங்கெல்லாம் இந்த கடலை மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் கண்டிப்பாக கடலை மாவு இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டமில் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்திக்கங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திட்டேன். சீரகத்தூள் கூடவே கடலை மாவு, அதோட கொஞ்சமாக சமையல் எண்ணெயும் உப்பும் சேர்த்து தான் வந்து பரட்டிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு மசாலாலாம் சேர்த்தலை. ஏன்னா அது வந்து ரொம்ப மசாலா டேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதனால் அதை நான் சேர்த்தலை. இப்படி தான் வந்து இன்றைக்கி மசால் வந்து தடவி வச்சேன். கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும். அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ வந்து அதிகமாக நான் சேர்த்துறதில்ல. எப்போவுமே என்னோடய சமையலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடலை மாவு தான் இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம்ல எல்லாம் வந்து சேர்த்திக்குவேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். மீன் ஃபுல்லாக பேசிகிட்டே மசாலா தடவையாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கெல்லாம் வந்து மனசில் கவலைகள் இருக்கும்போது நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துடுவேன். மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் டக்குன்னு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கவலைகளே வந்து மறந்து போயிடும். இந்த மாதிரி உங்களுக்குமே வந்து கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
அப்போ வந்து நம்ம வந்து கவலைகளை எதை பற்றியுமே வந்து நம்ம மனசு சிந்திக்காமல் நம்ம அந்த வேலையில் வந்து கான்சென்ட்ரேட்டாக போயிட்டே இருப்போம். எல்லாருமே எல்லா நாளுமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு கவலைகள் நம்மளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நம்மளை நாம் கொஞ்சம் பிஸியாக வச்சுட்டும் போது அந்த கவலைகளை நினைக்கிறதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. அந்த கவலைகளெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நொடி, இந்த நேரம், இந்த நிமிஷம் கூட நம்ம வந்து இன்னும் வந்து மோசம் போகலை. இந்த நொடியில், இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் முயற்சித்தா கூட இன்னுமே வந்து நாம் போய் அடையிற தூரம் ரொம்பவே இருக்குது. அதனால் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை வந்து நீங்கள் முயற்சித்துட்டே இருங்க. ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக மேன்மை அடைவோம். நான் அப்படி நினச்சி தான் வந்து செயல்பட்டுட்ருக்கேன். சரி, ரொம்ப அறுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். காய்கறியெல்லாம் கொஞ்சம் இல்லாததை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையில் போய். அதெல்லாம் தான் இப்போ கழுகி எடுத்து வச்சிட்ருக்கேன். காய்கறி இல்லை, தக்காளி, இந்த மாதிரி கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போவுமே வந்து கடைக்கு போனால் வீட்டில் கருவேப்பிலை, மல்லி இலை இருந்தால் கூடமே வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு அவசரத்துக்கு கிடைக்காத ஒரு பொருள். பெரிய பொருள் கூட யார்கிட்டையாவது வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் வாங்கி எப்போவுமே வந்து ஸ்டாக் வச்சுக்குவேன். அதுவும் இல்லாமல் மளிகை கடைக்கு போனாலே இந்த ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை, மல்லி இலை வாங்க தான் தோணும். அதனால் நான் போனேன்னா எப்போவுமே இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் காலியாகிடுச்சு. டைம் இருக்கும்போது உரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்படி எடுத்து நம்ம முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வாழைப்பழம் வாங்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சுருங்க. அந்த சீப்போடையே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆயிரும். இதெல்லாம் கழுகிட்டு தண்ணி வடிகிற இந்த கேப்பில் வெளியில் துவைச்சி போட்ட துணியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். திருப்பி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து தான் இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் வந்து இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் பண்ணி வைக்கிறப்போ கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக தக்காளியும் இந்த பாக்ஸில் இடம் இருந்துச்சுன்னா தக்காளி இதிலே போட்டுக்குவேன். இந்த பாக்ஸில் இடம் இல்லை அப்படின்னா இந்த கூடையோடவே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்போ கூடையோடு வைக்கும் போது காத்தோட்டமாக வந்து நல்லா தான் இருக்கும். எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக தான் வாங்குவேன். காயோடு வாங்க மாட்டேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பழுத்த தக்காளியாகவே வாங்கிட்டு வந்துடுவேன். நல்லா ரெட் கலரில் இருக்கிற பழம் தான் வந்து எனக்கு சமையலுக்கு போட்டால் பிடிக்கும். அடுத்ததான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன், கவுண்டர் டாப், கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சமையல் வேலை இல்லையா, அதனால் இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. மீனெல்லாம் கழுகிட்டேன். அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த சின்ன சின்ன பொடி வேலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். துணி வந்து இப்போ மடிக்க மாட்டேன். ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா டிவி பார்த்துட்டு இதெல்லாம் மடித்து கொடுத்துருவாரு. ரெஸ்ட் டைம் இது. ஈவினிங் போல் வெளியில் வந்து பார்த்தேன். மழை வர மாதிரி கிளைமேட்டாக இருந்துச்சு. அசருக்கு பாங் சொல்லிட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் அசர் ப்ரேயருக்காக போயிட்டேன். அசர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் திருப்பியும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே டீ போடுறதுக்காக வந்திருக்கேன். நம்மளுடைய டே வந்து இப்படி தானே ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேலைகள் கரெக்டாக இருக்கும். இந்த ஈவினிங் வந்து தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. அதாவது எந்த நேரம் வரைக்கும் அப்படி இருக்குன்னா ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே 6 மணிக்கு மேலே மஹ்ரிப் டைம் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே டைம் கொஞ்சம் போயிடும். அப்புறமே அப்படியே வந்து கொஞ்சம் பிஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறக்கு, அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் இல்லாத டைமில் கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் வந்து டைம் ஓட்டுவேன். சீரியல் எல்லாம் வந்து நான் பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து பார்க்குறதே இல்லை. அடுத்ததாக இப்போது டீ போட்டாச்சு. டீ போட்டுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வேர்க்கடலையும் கொஞ்சம் கார்ன் பஃப்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு எப்படியோ ஓட்டிட்டேன் இந்த ஈவினிங் டைமை. டீ கூட வந்து அந்த ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கடைசிக்கு பிஸ்கெட்டாவது வீட்டில் இருக்கும். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவோம். இந்த டீ வந்து எப்போவுமே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து குடித்தா தான் எனக்கு பிடிக்கும். நல்ல சுட சுட உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கணும். காலையில் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணவே முடியாது. காலையில் டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே வரதுனால வேலைகள் செஞ்சுட்டே அப்படியே அவசர அவசரமாக தான் வந்து டீ குடிப்போம். இந்த ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து இதுதான். டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நைட்டுக்கு சாப்பாடு தான் வைக்கணும். அதனால் அரிசி ஊற போட்டுட்ருக்கேன்.
இல்லைன்னா மறந்துடுவேன். மறந்துட்டு போய் அப்படியே உட்காந்துருவேன். அதனால் சரி ஃபஸ்ட்டு கையோடு வந்து அரிசிலாம் ஊற போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அரிசி ஊற போட்டுட்ருக்கேன். அம்மா வந்து மீன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் அந்த மீன் குழம்பையுமே வந்து ஊற்றி வச்சுட்ருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு நைட் சாப்பிடும்போது சூடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து மீன் மசாலா தடவி வச்சது இருந்துச்சு. அதையுமே போய் கையோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் மீன் இருந்துச்சு. இதையும் கையோடு எடுத்து வந்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் தான். கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து கிச்சனுக்குள்ளே வருவேன். இப்போ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. 1 hour later. திருப்பியும் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நைட் டின்னருக்கான வேலைகள் வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ மீன் பொரிச்சிட்ருக்கேன். இந்த கடலை மாவெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சு பொரிக்கும் போது கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டுறதே இல்லை. மற்றபடி கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு போடுறப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு சேஞ்ச் தெரியாது. அதனால் பொரிக்கிற ஐட்டமில் முக்கால்வாசி நான் எப்போவுமே வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு இருக்குது, இன்னொரு அடுப்பில் மீன் பொரிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். மீன் பொரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாத்திரம் டீ வச்ச பாத்திரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இடையோடு வந்து கழுகி வச்சுருவேன். பாத்திரத்தையெல்லாம் கழுகி வச்சுட்டு சாப்பிட போயிடுவேன். சாப்பிட போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பாத்திரம், அப்புறம் மிச்சம் மீதி குழம்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சாப்பாடெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நைட்டு க்ளீனாக கழுகி வச்சுட்டு நைட்டு ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டேன் அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போது ரிலாக்ஸாக இருக்கும். டைம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். இந்த நைட்டு பாத்திரம்லாம் கழுகி வைக்காமல் போய் படுத்ததுனால இன்றைக்கி ரொம்பவே வேலையாக இருந்துச்சு. காலையில் இந்த தப்பை வந்து இன்றைக்கி செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இப்போது நான் மீன் பொரிச்சிட்ருக்கேன். மீன் பொரித்து முடிக்க போகிறேன். மீன் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட எடுத்து வச்சுருவேன். பையன்கிட்ட கொடுத்தா அவன் கொண்டு போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவான். எனக்கு பொடி வேலை செய்கிறக்கு என்னோடய சின்ன பையன் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவான். இடையில வந்து நான் பொரிக்கிறேன், நான் மீன் எண்ணெய்க்குள்ளே போடுறேன் அப்படின்னெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். டைம் ஆயிடுச்சு, வேண்டாம் கையில் எண்ணெய் பட்டுரும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டேன். இப்போ மீன் பொரிச்சாச்சு. அவ்வளோதான், டின்னருக்கு உண்டான வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட் டின்னருடைய சாப்பாடு எங்களுக்கு இதுதான். ஒயிட் ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு, பொரிச்ச மீன். இதுதான் வந்து இன்றைக்கி நைட் சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.